போகிறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கண்டிப்பாக மே 18 அவர் அறிவிச்சிட்டாரு. நாங்கள் தனியாக தான் வரோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் என்னென்ன வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாரு. அவங்க கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. தனித்து தான் அவங்க போட்டியிடணும், அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அது கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான். ஏன்னா அவங்க தனித்து போட்டிட்டு அது அவங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கு, பலன் கொடுத்துருக்கு. அவங்க தனித்து போட்டிடுறாங்கன்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அவங்க தனித்து போட்டியிடல. அது கரெக்டான நிலைப்பாடு. அதுதான் திராவிட கட்சிகளோட சேரக்கூடாது, தேசிய கட்சிகளோட சேரக்கூடாது அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு. தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு புது சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாங்க. அந்த சித்தாந்தம் உங்களை கூட்டணி வைக்க அலோவ் பண்ணாது. ஸோ உங்கள் சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்கள் சித்தாந்தத்தின்படி நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ அது கரெக்டான ஒரு விஷயம்தான். அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பலன் கொடுத்துருக்கு. 1லேருந்து 8 வந்து நிற்கிறாங்க. இந்த எலெக்ஷன் முக்கியமான எலெக்ஷன். 2வது என்டிகேவுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான எலெக்ஷனும் கூட, டிஃபிகல்ட்டான எலெக்ஷனும் கூட. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுல போட்டி இருக்கு அதிகமா. ஃபர்ஸ்ட் அதிமுக மட்டும் தான் டாமினண்டா இருந்தாங்க. இப்ப பாஜகவும் போட்டிடுறாங்க, ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதிமுகவுக்கும் இந்த எலெக்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதிமுகவும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த எலெக்ஷனுக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன் தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த போட்டிகளை மீறி என்டிகேவால அவங்களோட வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி.